வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த பிரத்யேகமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் ஃபினான்ஷியல் மாஸ்டர் கிளாஸ் ரேஞ்சுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு பழமையான தமிழ் நூலை பத்தி தான் பேச போறோம். நம்ம முன்னோர்கள் பணத்தை பத்தியும் அதை எப்படி மேனேஜ் பண்றதுங்கிறத பத்தியும் எவ்வளவு ஷார்ப்பா பிராக்டிக்கலா யோசிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். சரி வாங்க, நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம அலசல்ல 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். 1. செல்வத்தின் யதார்த்தம். 2. நேர்மையாகவும் துணிவாகவும் ஈட்டுதல். 3. சிறு சேமிப்பின் மேஜிக். 4. மூலதனத்தை பாதுகாத்தல். அப்புறம் 5. வளத்தின் நோக்கம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது புலவர் குழந்தை அவங்க தொகுத்த நீதி களஞ்சியம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான படைப்பை தான். குறிப்பா இதுல இருக்கிற பொருளுடைமை, அதாவது செல்வத்தை வச்சிருக்கிறது அப்படிங்கிற அதிகாரத்தை தான் நாம டீகோட் பண்ண போறோம். பல நூற்றாண்டுகளோட மாபெரும் பொருளாதார அறிவை ரொம்பவே நேர்த்தியா ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாலடியார், பழமொழி 400, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் மொத்தம் 21 செவ்வியல் தமிழ் நூல்களோட அறிவை ஒன்னா சேர்த்து இந்த ஒரே ஒரு புத்தகத்துல நிதி வெற்றிக்கான ஒரு கம்ப்ளீட் கைடா கொடுத்திருக்காங்க. நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல. சரி, முதல் பகுதிக்கு போலாம். செல்வத்தின் யதார்த்தம். இந்த புத்தகம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கசப்பான ஆனா ரொம்பவே பிராக்டிக்கலான உண்மையோட தான் ஆரம்பிக்குது. நாலடியார்ல சொல்ற மாதிரி உங்ககிட்ட பணம் நிறைய இருந்துச்சுன்னா வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மாதிரி முன்பின் தெரியாதவங்க கூட வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. ஆனா அதுவே உங்ககிட்ட காசு இல்லாம நீங்க வறுமையில இருந்தீங்கன்னா உங்க சொந்த ரத்த உறவுகள் கூட உங்களை சீண்ட மாட்டாங்க. ரொம்ப ஹார்ஷான உண்மைதான் இல்லையா? சமூகத்துல பணத்துக்கு இருக்கிற பவர் என்னங்கிறத இது ரொம்ப அழகா காட்டுது. இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஒருத்தர் படிக்காதவரா இருந்தாலும் அவர் கையில பணம் இருந்தா போதும். இன்னைக்கு இருக்கிற சில இன்ஃப்ளூயன்சர்கள் மாதிரி அவர் பேசுற முட்டாள்தனமான விஷயங்களை கூட இந்த சமூகம் பெரிய தத்துவமா எடுத்துக்கும். ஆனா ரொம்ப நல்லா படிச்ச ஒரு அறிவார்ந்த முதியவர் வறுமையில இருந்தா அவர் சொல்ற எந்த நல்ல விஷயமும் யாருடைய காதலையும் விழாது. காசு இருந்தா மட்டும்தான் மதிப்புங்கிற முரண்பாடான உண்மை இதுதான். அடுத்து நாம பார்க்க போற 2வது பகுதி நேர்மையாகவும் துணிவாகவும் ஈட்டுதல். இங்க நாம ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. நம்ம வாழ்க்கையில அறம் அப்புறம் இன்பம், இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான பாலமா இருக்கிறது பொருள், அதாவது செல்வம் தான். பணம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், கொல்லனோட உலைக்களத்துல போட்டு சுடப்படுற இரும்பு மாதிரி மனிதன் வறுமையால ரொம்பவே கஷ்டப்படுவான்னு நாலடியார் மிக கடுமையா எச்சரிக்குது. திரைக்கடல் ஓடியம் திரவியம் தேடு கொன்றை வேந்தன்ல வர இந்த புகழ்பெற்ற வரி கண்டிப்பா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நேர்மையான வழியில பணத்தை சம்பாதிக்க நம்ம எவ்வளோ போல்டா இருக்கணுங்கிறத தான் இது சொல்லுது. தேவைப்பட்டா கடல் தாண்டி போயாவது உங்களுக்கான செல்வத்தை தேடுங்கன்னு நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கா புஷ் பண்ணுது. 3வது பகுதி சிறு சேமிப்பின் மேஜிக். இதுல தான் காம்பவுண்டிங் பத்தி பேச போறோம். செல்வத்தோட இயக்கத்தை, அதாவது வெல்த் டைனாமிக்ஸை வளர்க்கறதுக்கு பழமொழி 400 சில அட்டகாசமான இயற்கையான ஓமைகளை யூஸ் பண்ணியிருக்கு. எப்படின்னா, தண்ணீர் இருக்கிற குளத்தை தேடி தவளைகள் தானா வர்ற மாதிரி தகுதியான ஆளை தேடி பணம் தானா வருமா. அதே மாதிரி காட்டை புலி பாதுகாக்கிறதும் புலியே அந்த காட்டை பாதுகாக்கிறதும் மாதிரியே செல்வமும் அதை வச்சிருக்கிறவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருப்பாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, சின்ன சின்ன மழை துளிகள் எப்படி பெரிய வெள்ளமா மாறுமோ அதே மாதிரி நம்ம தினமும் பண்ற சின்ன சின்ன சேமிப்புகள் ஒரு கட்டத்துல மாபெரும் சொத்தாக மாறும். காம்பவுண்டிங் எஃபெக்டை இதை விட அழகா சொல்ல முடியுமா? இப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. அது மாடர்ன் இன்வெஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, பழங்காலத்து வியாபாரிகளா இருந்தாலும் சரி, நேர்மையா கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சாச்சு, ரொம்ப கவனமா சேமிச்சும் வச்சாச்சு. ஆனா அதை இழந்துடாம எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கான விடைய நம்ம 4வது பகுதியில பார்க்கலாம். மூலதனத்தை பாதுகாத்தல். பழமொழி 400லிருந்து எடுக்கப்பட்ட இந்த வரியை கொஞ்சம் கவனிங்க. கேட்க கொஞ்சம் ஃபன்னியா இருந்தாலும் இது 100% உண்மை. நாணயமே இல்லாத, கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒருத்தர்கிட்ட உங்க பணத்தை கொடுக்கறது எதுக்கு சமம் தெரியுமா? நல்ல சமைச்சு வச்ச சோற்றுக்கு ஒரு காக்கைய காவல் வைக்கிற மாதிரி. சுத்தமா லாஜிக்கே இல்லாத விஷயம் இது, இல்லையா? உங்களோட ஹார்ட் அண்ட் மணியை சரியான ஆட்கள் கிட்ட கொடுக்கலைனா இதுதான் நடக்கும். இதுவே இன்னும் ஒரு படி மேல போய் செல்வத்தை தப்பா மேனேஜ் பண்றத பத்தி ஒரு சூப்பரான ஓமையை சொல்லுது. ஒரு மயிலோட தலையில வெண்ணெயை வச்சு அந்த வெண்ணெய் உருகி அதோட கண்ணுல விழும்போது அந்த மயிலை ஈஸியா பிடிச்சிடலான்னு முட்டாள்தனமா நினைக்கிற மாதிரி கையில இருக்கிற செல்வத்தை எல்லாம் முதல்ல அழிச்சிட்டு அப்புறமா உட்காந்து தேடிட்டு இருக்கிறது ரொம்பவே அறிவியலமான விஷயம். கையில இருக்கிற கேபிட்டல்ல, அதாவது மூலதனத்தை கண்மூடித்தனமா தப்பான இடங்கள்ல முதலீடு செஞ்சு வீணாக்குறவங்களுக்கு இதை விட ஒரு சிறந்த எச்சரிக்கை இருக்க முடியாது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, வளத்தின் நோக்கம்.
பிசினஸ் பண்றதும் செல்வத்தை சேர்க்கறதும் ரொம்பவே அருமையான ஒரு விஷயம்னு வெற்றி வேர்க்கோயோட இந்த பாடல்கள் ரொம்ப தெளிவாவே சொல்லுது. ஒரு வியாபாரிக்கு அழகே மேலும் மேலும் பொருளை ஈட்டுறதுதான். ஆனா பிசினஸ்னு வரும்போது எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்க தாண்டக்கூடாத ஒரு ஸ்ட்ரிக்டான எல்லை கோடு இருக்கு. அது என்ன தெரியுமா? இத கேட்கும்போது ஏதோ மாடர்ன் ஃபைனான்ஸ் குரு சொல்ற மாதிரி தோணுதில்ல? ஆனா இது வெற்றி வேர்க்கை பாடலோட நேரடியான அர்த்தம். ஒரு புத்திசாலி பிசினஸ்ல கிடைக்கிற ஊதியத்தை, அதாவது லாபத்தை மட்டும்தான் அனுபவிப்பான். எந்த காரணத்தை கொண்டும் முதலை, அதாவது தன்னோட மூலதனத்தை அழிக்கவே மாட்டான். லாபத்துல மட்டுமே வாழணும், மூலதனத்தை எப்பவுமே தொடக்கூடாதுங்கிறது தான் அந்த கோல்டன் ரூல். இன்னைக்கு பார்த்த இந்த விஷயங்களோட அடிப்படையில கடைசியா ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போக விரும்புறேன். பணத்தோட உங்களுக்கு இருக்கிற உறவை கொஞ்சம் சீரியஸா சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்க மூலதனத்தையே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு அழிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல காட்டை பாதுகாக்கிற புலி மாதிரி உங்க செல்வத்தை பாதுகாத்து அது மூலமா எதிர்காலத்துல உங்களை பாதுகாக்கிற வழியை உருவாக்குறீங்களா? இந்த சிந்தனையோட விடைபெறுகிறேன். நன்றி.